எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம்னா, மேனேஜர்ஸும் தொழிலாளிகளும் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொழிலாளிகளும் ஏஞ்சி என்னென்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் முத்துக்குமரன் ஏங்கிறாரு. அவர் வந்து அந்த கம்யூனிகேஷனை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அதை அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்படி எல்லா மேனேஜரும் இருக்காங்களோ அவங்களுடைய பிரதியாக வந்து நீங்களாம் இருக்கீங்க, எல்லா தொழிலாளிகளோட பிரதியாக வந்து நாங்களாம் வந்து இருக்கோம் அப்படின்னு தான் அவர் பாயிண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் கேமரா வியூ வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோம்னா ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு நக்கு நக்கு நக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்த நம்ம சாச்சனா வந்து கிண்டல் பண்ணுவோம். சாச்சனாவுக்கு மேலே தீனி பண்டாரம் அப்படின்னா அது சௌந்தர்யா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது எப்படி இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா காலை பரப்பிக்கிட்டு தட்டை வச்சுக்கிட்டு மல்லாக்க உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்க பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இரிட்டேட் தான் ஆகும். அதுதான் வந்து பார்த்தோன்னா முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. அந்த ஆரம்பித்தார் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மேனேஜரும் வந்து பார்த்தோன்னா தொழிலாளிகளுக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டு ஒழுங்காக வந்து உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு வந்து ஈக்குவலாக உட்காந்துருக்கீங்க. சில பேர் வந்து மரியாதை கொடுக்காம வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் சௌந்தர்யா வந்து திரும்பி பார்க்குறாங்க. பரவாயில்ல அவங்க இருக்கட்டும், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. அவங்க இப்படி உட்காந்துருக்கிறது சரிதான், அதாவது ஒரு ஊழியர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் உட்காரணும் அப்படின்றது நீங்கள் சரிதான் அப்படின்னு எல்லோரும் ஓகேன்னு சொல்லுங்கள், நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு செக் வைக்கிறாரு ஜாக்லினுக்கு. ஓகேவா? உடனே வந்து பார்த்தோன்னா மஞ்சரி வந்து நீங்கள் கை கழுவிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னோடனே, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னோடனே முன்னாடி வந்து உட்காந்து சௌந்தர்யா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து அவங்களால பேச முடியல அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரன் வந்து பேச்சாலே எல்லாரையும் லாக் பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அவர் ஆரம்பித்தப்போ என்னடா இப்படிலாம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி ஆரம்பித்து முடிச்சிருக்காரு. அது சௌந்தர்யாவையும் பேச விடலை, மற்ற ஆட்களுமே முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து பேச முடியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு செக் வச்சார். ஓகேவா? முத்துக்குமரன் நடந்துக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா நிறைய விஷயத்தில் அநாகரிகமாக வந்து நடந்துக்கிறாங்க. அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.